அண்ணா தண்டல் பாண்டி வந்துட்டாரு. அண்ணா தண்டல் பாண்டி வந்துட்டாரு. அக்கா தண்டல் பாண்டி வந்துட்டாரு. தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சிக்கனமாய் போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே. அன்பாக போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பாப்பான். வணக்கண்ணே. முதல்ல இந்த மாதம் கடைக்கு வந்திருக்கீங்க. உங்களை எப்படி வரவேற்கிறதுனே தெரியல. ஏலே, இந்த மாதவன் கடைக்கு நான் நுழையிறது வேணா புதுசா இருக்கலாம்டா. ஆனா இந்த ஏரியாவை பத்தி ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும். எர்ரா தண்டல் பணத்தை. அண்ணா, எதிரில கவர்ச்சியா ஒரு பொண்ணு கடை போட்டிருக்கா. கூட்டம் எல்லாம் அங்க போயிடுது. நமக்கு வியாபாரமே இல்லன்னு. அப்ப அந்த கவர்ச்சியா இருக்கிற பொண்ணுகிட்டே கடையை கொடுத்துரு. நான் பணத்தை அங்க வசூல் பண்ணிக்கிறேன். டேய், நீ எல்லாம் வியாபாரத்துக்கே லாயக்கு இல்லடா. என்ன பணத்திலே குறியா இருக்கீங்களா? நான் பணம் இல்லங்கிறதுனாலதான் சொல்றேன். ஒரே ஊருக்காரன் தானே விட்டு கொடுத்தா என்ன? இந்த ஊர் உறவெல்லாம் சொல்லி என்கிட்ட டா விடக்கூடாது. இந்த காசு பணத்து முன்னாடி எனக்கு இந்த உலகமே ஒண்ணுதான். நான் என்ன மூட்டைகளே பதுக்கி வச்சுட்டு இல்லன்னு சொல்றேன். உன்னைய மாதிரி இந்த ஒளிச்சு வைக்கிற பயிர்களுக்காகத்தான் அமெரிக்காவில இருந்து இந்த பணம் கண்டுபிடிக்கிற கம்ப்யூட்டர் கொடைய வரவழைச்சிருக்கேன். இப்ப பார், பணம் எங்க இருக்குதோ அங்க லைட் எரிஞ்சால் மவனே நீ மாட்ட போற. எர்ரா பணத்தை நீயா எடுத்துட்டேனா 5 வட்டி, நான் எடுத்தேன் 10 வட்டி ஆகும். எப்படி உனக்கு வசதி? இல்ல, நானே எடுத்து கொடுத்துறேன். இந்தாங்க மொத்தமா 500 ரூபா. இந்த பதுக்கிற வேலையெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட வச்சுக்க, இந்த பாண்டியன்ட்ட வச்சுக்காத, பின்னி புடிவேன். வாங்க சார், உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன விருந்து வைக்க போறியா? அது இல்ல சார், நாட்டுல எல்லாருமே காய்கறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் வாங்க யாருமே வர்றதில்ல. உங்க வட்டி பணத்தை அடுத்த வாரம் தரேன். காய்கறி கடைக்காரங்கள்ட்ட கேட்டா எல்லாரும் மட்டன் மீன் திங்கிறாங்க, காய்கறி திங்கிறது இல்லன்னு சொல்றாங்க. மீன் விக்கிற ஒன்னைய கேட்டா எல்லாரும் காய்கறி திங்கிறாங்க. நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வாரு மரியாதையா பணத்தை எடுத்துரு. விவகாரமான கொடை. பணம் இருக்கிற இடத்தை காட்டி குடுத்துச்சு, நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிரும். ஞாபகம் வச்சுக்க. இந்தாங்க சார் உங்க வட்டி பணம். கலா, நீ விக்கிற மீன் வேணா வாடகையா இருக்கலாம், உன் மனசு சுத்தமா இருக்கணும், தெரிஞ்சுக்க. டேய் விச்சு, அப்பா இந்நேரம் ஊர் புறா வசூல் பண்ண பணத்தை எண்ணி எண்ணி பீரோல அடுக்கி வச்சுட்டு இருப்பாரு. நம்ம போட்ட பிளான் படி கச்சிதமா பேசி காரியத்தை முடிக்கிறோம். ஓகே? அசையாம அப்படியே நில்லு, அப்படியே திரும்பு. நாங்க முகமூடி கொள்ளைக்காரங்க. உயிர் மேல ஆசை இருந்தா பீரோல திறந்து உள்ள இருக்க பணத்தை பூரா அள்ளி அப்படியே சாக்கரை கட்டிய கையில கொடுத்துரு. இல்ல என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? இது எங்க வாங்கின கத்தி தெரியுமா? யமதர்மராஜாட்ட வாடகைக்கு வாங்கினது. உசுரை எடுக்காம விடாதீ. இந்த கத்திய வாங்குறதுக்கு யமதர்மராஜாட்ட வரைக்கும் ஏண்டா போனீங்க? நம்ம சமயக்கார முனியாண்டிட்ட கேட்டிருந்தா குறைஞ்ச வாடகைக்கு வாங்கி கொடுத்துருப்பல. பணத்தை அடியா. பணம் தானே சார், 5 வட்டிக்கா 7 வட்டிக்கா? என்னப்பா அடிக்கடி ஏரியா மாத்திக்கிட்டு இருக்க? ஒரு இடத்துல வச்சு சொல்லுங்கப்பா. உங்களுக்கு எவ்வளவுப்பா பணம் வேணும்? அது வந்து எங்களுக்கு 20,000 தான் தேவை. அதை மட்டும் இப்ப கொடு. ஒரு 125 ரூபா வாங்கிக்கோங்க. கல்ல சொல்றா தரேன் தரேன். நந்து பண்ணிக்கிட்டு இருக்காண்டா அவன். சரியா மாமா? என்ன இதே மாதிரி நாங்க அப்பப்ப வருவோம். வர்றப்பெல்லாம் பீரோல ஒட்டித்தான் நிக்கணும். ஏதாச்சும் சாவிய காணாம் பீரோல காணான்னு கப்சா கட்டின மண்டைய தனியா கவி கொண்டு போய் செம்மறி ஆடுத்துல மலிஞ்ச வரைக்கும் வச்சுட்டு போயிரும். ஜாக்கிரதை. ஃபாலோ மீ. நானுமா? உன்னையவே கூட்டான். அவன் என்ன கூட்டான்? ரொம்ப சேட்டை பண்றான் அவன். போயா நீ வாடா. பீரோ நிறைய பணம் இருக்குது. 20,000 மட்டும் வாங்கிட்டு போறாங்க. தொழிலுக்கு புதுசா இருப்பாங்களோ? யாருக்கிட்ட? ஏய் விச்சு, அப்பாட்ட இருந்து இவ்வளவு ஈஸியா பணத்தை வாங்க முடியும்னு நினைக்கவே இல்லடா. உசுருக்கு பயந்து கேட்ட பணத்தை அள்ளி கொடுத்துட்டாரு. இல்லன்னா அவர்கிட்ட சல்லி காசு வாங்க முடியுமா? ஆமா, அதுவும் கரெக்ட். சரிதா, உனக்கு சரி 50%. தேங்க்ஸ். உடனே கார் எடுத்து போய் டேங்க் ஃபுல் பண்ற. என்னப்பா ஒரே மூட் அவுட்ல இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்லையே, ஏதோ முகமூடி கொள்ளக்காரங்கள்ட்ட பணத்தை பறி கொடுத்த மாதிரில இருக்கீங்க. பணத்தை பறி கொடுத்தது உண்மைதான். அதுக்காக நான் ஒண்ணும் கவலைப்படல. என்னப்பா சொல்ற? டேய், அவனுக்கு 2 பேரும் எடுத்துட்டு போனது ஒரிஜினல் நோட்டு இல்லடா. இந்த மாதிரி ஏதாவது ஏடாகோட நடக்கும்னு தெரிஞ்சு நான் சேஃப்டிக்கா வச்சிருந்த டம்மி நோட்டு. டம்மி நோட்டா? டேய் விச்சு,
16 வயசுல சப்பான் அடிக்கிற மாதிரி இந்த அடி அடிக்கிறீங்க. ஏப்பா உன்னை அடிக்கிறாங்க? ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா, டிப்ஸ் குடுக்கறது தப்பாயா? அழகப்பட்டது டிப்ஸுக்கு வருவேன்யா? தர்மம் தர்மம் தப்பாயா? அதுக்கு போய் இவ்வளவு வேற சேர்ந்து ஒரு அப்ராடிய போட்டு அடிக்கிறாங்க ஐயா. ஐயா டிப்ஸ் கொடுத்ததுக்கா இந்த அடி அடிக்கிறீங்க? சார் இவன் டிப்ஸ் கொடுத்த என்ன நோட்டு தெரியுமா சார்? டம்மி நோட்டு சார், டம்மி. இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாதுங்க. வேற யாரு? எங்க அப்பே. அந்த சண்டாளை எப்பயுமே பீரோல்ல நல்ல நோட்டு தான் வச்சிருப்பான். சரி. நான் போன அன்னைக்கு பார்த்து ஒத்த பக்கம் பிரிண்டான டம்மி நோட்டு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சியா. நானும் அதை தெரியாதரமா அள்ளிட்டு வந்து இங்க சப்பளை பண்ணிட்டேயா. இந்த அறிவுகட்ட பரதேசி பயிலும் காசுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டாங்க. நான் ஓட்ட பேசுறேன், இங்க பேசிக்கிட்டு கேட்டான். ஐயா ஏதோ தெரியாதரமா நடந்து போச்சு. இந்த ஒரு தடவை மன்னிச்சு என்ன விட்டுருக்கியா, இனிமேல் செய்ய மாட்டேன். ஒப்பனை காட்டுவியா? எங்க அப்பனையா? ஆமா. கையெடுக்க காட்டுறேன். விட்டா நீ ஓடிடுவேன். அப்படி பரம்பரையில பிறக்கல, கௌரவமான தாப்பனுக்கு பிறந்த நாடு. இப்பதானே சொன்னேன் எங்க அப்பா களவாணி பையன். சொல்லிட்டேனா? உங்களுக்கு எங்க அப்பனை தானே காட்டுறேன். ஆமா. கையை பிடிக்க காட்டுறேன். கை பிடிக்க காட்டன காட்டுறியா? பெட்ரோல் பங்க்ல வந்து பெருமாள் யாரிங்க வாங்க. ஓ இருங்க நான் முன்னால போறேன், நீங்க பின்னால ஃபாலோ பண்ணி வாங்க. போ, போ. முடிஞ்சா பிடிச்சிருங்க.